வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை அதிரடியாக குறைஞ்சிருக்குங்க. கூடவே சாமந்தி, முல்லை, ரோஜா பூக்களோட விலைகளுமே குறைஞ்சிருக்கு. கனகாம்பரத்தோட விலை தாங்க குறையல, விலை அதிகமாகவே இன்னும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, சாமிக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ பூக்கள் வாங்க போறீங்கன்னா உங்களுடைய செலவு குறைவாக தான் இருக்க போகுதுங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 230 ரூபாயா விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. முல்லைப்பூ கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா கட்டு 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டுமல்லி கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 400 ரூபாயில இருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பட்டன் ரோஸ் கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து பூ கிலோ 700 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 100 ரூபாயில இருந்து 150 ரூபா வரைக்குமே விலை குறைஞ்சிருக்கு. கனகாம்பரத்தோட விலை மட்டுமே குறையலைங்க. நீங்க பூக்களை வியாபாரத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஏலம் வர்ற இடத்துல இருந்து, வண்டியில இருந்து மூட்டையா வாங்குனீங்கன்னா ரொம்பவுமே லாபமா கிடைக்குங்க. அதுக்கு குறைவா வாங்குறவங்க மார்க்கெட்ல மொத்த விலை கடைகள்ல 2 அல்லது 3 கடைகள்ல விலை விசாரிச்சு எங்க பூக்களோட விலைகள் குறைவாகவும் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குன்னு பார்த்து வாங்குனீங்கன்னா நல்ல லாபமா வாங்க முடியும். அதுக்கு குறைவா வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியே பூவாவும் மாலையாவும் கட்டி விற்கிறாங்க, அங்க வாங்குனீங்கன்னா விலை குறைவா கிடைக்குங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவா கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்குங்க. சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போறதுக்கு முன்னாடி டெய்லியுமே காலையில உங்களால விலை குறைவான பொருட்களை தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு என்ன விலைன்னு பார்க்கலாம். நன்றி.